பார்க்க போகிறது வியூவில் டீட்டெயிலிங் எப்படி கொடுக்குறதுன்றது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு டிராயிங் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதி ரொம்ப சின்னது. இதை நான் டைமென்ஷன் பண்ணேன்னா என்னால் வந்து ப்ராப்பராக டைமென்ஷன் பண்ண முடியாது. அப்படி நான் டைமென்ஷன் பண்ணாலும் இந்த மாதிரி ஜூமிங்கில் பார்க்கும்போது அது எனக்கு குட்டியாக தெரியும். எதுலேருந்து எது ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இன்சர்ட் வியூ டீட்டெயில்ஸில் போய் டீட்டெயில்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். எனக்கு எவ்வளோ தூரம் வேணுமா அதை சுற்றி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு எனக்கு என்ன வேணும் அதை சுற்றி ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டேன்னா அதை நான் வெளியில் வந்து ஸ்கேல் பண்ணிப்பேன் 2:1 ரேஷியோவில். இப்போ நான் ப்ராப்பர்ட்டியில் போய் கூட என்னோடய ஸ்கேலிங் ரேஷியோ மாற்றிக்கலாம். 3:1 வேணும்னாலும் 3:1 மாற்றிட்டு அதுக்கப்புறம் இதை பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னால் டைமென்ஷன் கொடுக்க முடியும். ஸோ இதை நான் வந்து அசம்பிளியில் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் அசம்பிளிலையும் பண்ணனா இல்லைன்னா வெறும் நீங்கள் காமனாக யூஸ் பண்ணுற பார்ட் டிசைன்ஸ்லேயும் இந்த மாதிரி டிராஃப்ட் பண்ணலாம், தனியாக இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயில்னு கொடுப்போம். ஒரு ஆப்ஜெக்டை வந்து என்லார்ஜ் பண்ணி அதுக்கு வந்து டைமென்ஷன் கொடுக்கறது. தேங்க்யூ.